மகோ உபனிஷத், மகா உபனிஷத், மகோபனிஷத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க வேண்டியது 4வது பகுதியில் 2வது மந்திரம், 4வது அத்தியாயம் 2வது மந்திரம். ராமனை பற்றி தான் படிச்சிட்டோமே. இந்த மந்திரம் முழுக்க முழுக்க சிருஷ்டியை பற்றியும் ஜகத்தினுடைய தன்மையை பற்றியும் சொல்லுது. பிரம்மணா தன்யதே விஸ்வம் மனசைவ ஸ்வயம் புவா. விஸ்வம் என்று சொல்லக்கூடியது நாம் காண்கின்ற ஜகத்து. காண்கின்ற அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்பையும் அதில் சேர்த்துடணும். ஜகத்து அப்படின்னா உடம்பையும் சேர்த்து தான் ஜகத். யார் சொல்கிறாரோ அவர் உடம்பையும் சேர்த்துக்கணும். காண்பவனை தவிர காண்கின்ற அனைத்தும் விஸ்வம். விஸ்வம்னா விவித பிரத்யய கோச்சரம் அப்படின்னு அர்த்தம். விவிதம்னா வேறுபடுத்தி வேறுபடுத்தி விதவிதமாக விதவிதமாக. பிரத்யயம்னா அறிதல். கோச்சரம்னா பற்றுதல். விவித பிரத்யய கோச்சரம் விஸ்வம். இப்போ இந்த உலகத்தை பார்த்தோம்னா விதவிதமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பஞ்சபூதங்களும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதோட கலப்பால் உண்டான பொருட்களெல்லாம் பல நிறங்களில், பல கடினத்தன்மையில், பல திரவத்தன்மையில், குளிர்ச்சியிலையும் வெப்பத்திலையும் நிறங்களிலும் சப்தத்திலும் விதவிதமாக நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம். அதனால் இது பேர் விஸ்வம். இவ்வளோ விதவிதமாக இருக்கிறதுக்கு இருக்கின்ற விஸ்வம் ஸ்வயம்புவா பிரம்மனா, ஸ்வயமாக தோன்றிய பிரம்மத்தினுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்வயம்பு அப்படின்னா எல்லாவற்றுக்கும் தோன்றுவதற்கு ஒரு இடம் இருக்குது. பூமியிலிருந்து செடி கொடிகள் தோன்றுது. எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனசிலிருந்து தோன்றுது. மேகங்களெல்லாம் வான்வெளியில் தோன்றுது, அங்கே மறையுது. தோன்றுவது மறைவதற்கு இடம் தருகின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அது தோன்றாது. எது இன்னொன்றால் தோற்றுவிக்கப்படுகிறதோ அது தோன்றும் மறையும். எது ஒன்று தோற்றுவிக்கிறதோ அதுக்கு தோற்றம் இருக்காது. அதுக்கு பேர் ஸ்வயம்பு. மீதி எல்லாமே அதனால் உண்டாக்கப்பட்டது தான் பூஹு அப்படின்னு சொல்கிறோம். உண்டாக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு. ஸ்வயம்புன்னா வெளிப்படுத்தப்படாமல் ஸ்வயமாகவே இருந்து கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். அது பிரம்மா, பிரம்மனா அப்படின்னா பிரம்மம், சுத்த சைதன்யம், ஞானஸ்வரூபமான, மாறுதலற்ற, சத்தியமான, சித்ரூப, அளவற்ற ஆனந்தமான, அது பேர் பிரம்மம். அது ஸ்வயம்பு. இந்த ஸ்வயம்புவினுடைய மனசு தான் விஸ்வம் அப்படின்னு சொல்லுது. பிரம்மனா தன்யதே, மன்யதேன்னு சொல்லுவாங்க, இங்கே தன்யதே. பிரம்மனா தன்யதே விஸ்வம் மனசைவ ஸ்வயம்பு. ஸ்வயம்புங்கிறது முன்னாடி போட்டலாம். ஸ்வயம்பு பிரம்மனா மனசைவ தன்யதே விஸ்வம். ஸ்வயம்புவாகிய பிரம்மத்தினுடைய மனம்தான் இந்த விஸ்வம். சுருக்கமாக சொல்லிடுச்சு. மனசுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய கரணம், கருவி, அந்த கரணம்னு சொல்கிறோம். வெளியே இருக்கிற கருவி, சுத்தியல், உளி போன்றதெல்லாம் புறக்கரணங்கள். கை காலெல்லாம் கூட புறக்கரணம் தான். ஏன்னா உள்ளத்துக்கு உள்கரணம் உள்ளம், வெளிக்கரணங்கள் எல்லாம் நம்முடைய சரீரம். அதனால் அந்த கரணம். அப்படி தான் நம்ம மனசை நம்ம நினச்சிருக்கிறோம். யாருமே வெளியே இருக்கிற பொருளெல்லாம் மனசு, இந்த விஸ்வமே மனசு,
பிரம்மனுடைய மனசு, பிரம்மத்தினுடைய மனசு அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படலை. இப்போ தான் இந்த மகோபனிஷத்து சொல்லுது. மீண்டும் அது வலியுறுது. மனோமயம் அதோ விஸ்வம் என் நாம பரிதிருஷ்யதே. தயவு செய்து எல்லோரும் பரிதிருஷ்யதே, இப்படி நீங்கள் பாருங்க, பார்த்து கொள்ள வேண்டும். விஸ்வம் என் நாம, விஸ்வம் என்று எது அழைக்கப்படுகிறதோ, எத் நாமங்கிறது என் நாமன்னு வரும். விஸ்வம் எத் நாம பரிதிருஷ்யதே, கைண்ட்லி சி, அதை இவ்வாறு பார். எப்படின்னு? மனோமயதா, மனோமயம் என்று நினைத்துக்கொள். ஆச்சரியமா இருக்கு. இந்த விஸ்வமே மனோமயம். மனோமயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நமக்கு தெரிந்தது எப்படிமா மாறக்கூடியதாக இருக்கும், விதவிதமாக இருக்கும். மாறக்கூடியது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லை, விதவிதமாக மாறினா தானே விஸ்வம். அதனால் விஸ்வங்கிற வார்த்தையை அது பயன்படுத்துது. மனோமயங்கிறத, மயம்னா என்ன? அதனால் நிறைக்கப்பட்டது. எது ஒன்று அதனால் ஒரு பொருளை சேர்த்துக்கிட்டே போனால் குவியல் ஆகிடும். சக்கரை குவியல், மணல் குவியல், புளியங்கொட்டை குவியல், அது வந்து நம்ம ஒரு அக்ரிகேஷன், அதை மயம்னுங்கிறோம். மயம். இன்னொன்று ஒரு பொருளாக மாறிட்டாலும் அது மயம்னு சொல்கிறோம். இன்னொரு பொருளாக மாறிடுச்சுன்னா அது மயம்ங்கிறோம். அது மயட் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று ஒரு பொருளை நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா, புளியங்கொட்டையினுடைய கூட்டம் மாதிரியோ, அது காய்கறிகள் எல்லாம் குவிச்சு வச்சுருந்தா அது வந்து காய்கறி மயம், மக்கள் மயம், தங்கமயம் அப்படின்னா அது வந்து அதிகரிப்பம், அதிகம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அது பிராச்சுரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயட் பிராச்சுரியம். முதல்ல சொல்றது மயட் விகாரம். மயட் விகாரங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் விதவிதமாக இருக்குது. தண்ணீராக இருக்குது, கெட்டியாக இருக்குது, அப்புறம் முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்குது, லேகியம் மாதிரி பசையாக இருக்குது. அன்னம் சதுர்விதம்ங்கிறார்ல, ஒன்று உறிஞ்சி சாப்பிட்றோம், ஒன்று கடித்து சாப்பிட்றோம், ஒன்று நக்கி சாப்பிட்றோம், ஒன்று குடிக்கிறோம். இப்படின்னு 4 விதமாக அன்னம் இருக்குது. ஏன்னா அந்த அன்னமும் அப்படி இருக்குது. அப்படிப்பட்டது நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே அன்னம்ங்கிற பேரையே நீங்கி உடம்பாக மாறிடுது. அதனால் இந்த உடம்புக்கு அன்னமயங்கிறோம். உணவின் மாற்றமாக உண்டானதுன்னு அர்த்தம். இது பேர் அந்த மயம் வந்து விகாரம். இந்த இடத்துல என்ன மயம்? மனோமயம்னா மனதின் விகாரம்னு எடுத்துக்கலாமா? மனம்தான் எங்கு பார்த்தாலும் மக்கள், எங்கு பார்த்தாலும் பணம், எங்கு பார்த்தாலும் துணி அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, மனதினுடைய விகாரம்ன்றதை விட மனதினுடைய எங்கு பார்த்தாலும் மயமாக இருக்குது. அதாவது எதை இப்போ இதுவும் மனம் தான் சொல்லணும், இதுவும் மனம்னு சொல்லணும். இந்த ஜகத்தில் பார்க்கின்ற அன்னமே மனங்கிறதுனால மனோ பிராச்சுரியம் என்ற மயட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்ம வந்து விகாரம்னு எடுத்துக்கூடாது அப்படின்னா, இப்போ மனம் அப்படி இல்லாமல் போயிடும், வேறொன்றாக மாறிடணும். இப்போ அன்னமயம் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுது. அப்படி இல்லை, இன்னமும் மனமாக தான் இருக்குது. இப்படி எடுத்துக்கனால அது மனம் பிராச்சுரியம், மயட் பிராச்சுரியம் அப்படின்ற விளக்கம் எடுத்துக்கணும். இப்போ 3வது ஒரு மயட் இருக்குது, அது ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அது இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இப்படி பார்க்கும்போது மனோமயம் விஸ்வம் என்று சொல்லப்படுது, விஸ்வம் என்று மனம்னு பார்க்கணும். இதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். ந பாஹ்யே ந அபிஹிருத்யே சத்ரூபம் வித்யதே மனஹ. இங்கே சத்ரூபங்கிறத வந்து உண்மைன்னு எடுத்துக்கூடாது. பாக்கிய சத்தோ ஹிருதய சத்தோ அல்ல அப்படின்னு அர்த்தம். ந அப்படின்னு போட்டதுனால ந பாக்கியே ந அபிஹிருதே சத்ரூபம் வித்யதே. வித்யதேன்னா ப்ளீஸ் கைண்ட்லி நோட், தெரிந்து கொள். இந்த மனமானது உள்ளும் இல்லை புறமும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? மனம்னா உள்ளே இருக்கிற மனம், இப்போ வெளியே இருக்கிற மனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற மனமும் வெளியே இருக்கிற உலகமும் மனம்தான்.
அதனால் அது வந்து எவ்வளோ கிளியராக சென்டென்ஸை இந்த உபனிஷத்து கொண்டு வருது பாருங்கள். ந பாக்கியே ந அபிஹிருதயே சத்ரூபம் வித்தியதே. அதுக்கு சத்ரூபமே கிடையாது. இது பாக்கிய சத்ரூபமோ அல்லது வந்து ஆந்தர உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதய சத்ரூபமோ கிடையாது இந்த மனம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மனம் இல்லை. அப்போ மனம் ஏன் சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச சொல்லு மனம். இப்போ மனதை நீங்கள் எப்படி பார்க்குறோம் அதுதான் இங்கே முக்கியம். இப்போ மனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உலகத்தையும் பாருங்கள் அப்படின்னு இது பேசுது. யதர்த்தம் பிரதிபானம் தன்மன இது அபிதீயதே. அபிதீயதேன இது சொல்லப்படுகிறது. இது அபிதீயன இவ்வாறு இது சொல்லப்படுகிறது. என்னென்ன? யதர்த்தம் பிரதிபானம், எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும், பானம்னா பார்க்குறது, பானம்னா தெரியறது, தெரியலன்னா அபானம் அல்லது அபாவம், பாவம் பாவம். பானம்னா விளங்குதல். எதெல்லாம் உனக்கு விளங்குதோ, உங்களுக்கு எல்லாமே விளங்குது இல்லை, நீங்கள் தான் விளக்கு, உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு எதெல்லாம் விளங்குதோ பிரதிபானம், எது எது விளங்குகிறதோ. எதர்த்தம் எந்தெந்த பொருள், எதர்த்தனம் எந்தெந்த பொருள் உங்களுக்கு விளங்குகிறதோ. சார் இது ஆகாயம், அது அர்த்தமா, அது ஒரு பொருளானா இன்னும் உனக்கு விளங்குதில்லை. எதர்த்தம் தத் பானம், எது இருக்கிறதோ அது உனக்கு விளங்கணும். இல்லாதது எப்படி விளங்கும் அப்படின்னா, இல்லாததுன்றது உனக்கு விளக்கமாக உனக்கிட்ட வரும். அது இல்லை அப்படின்னு, முயல் கொம்பு மாதிரி அப்படின்னு. எதர்த்தம்னா இல்லாமையும் ஒரு அர்த்தமாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. எதர்த்தம் பிரதிபானம், எதையெல்லாம் நீ விளங்கிக் கொள்கிறாயோ தத் மன இது அபிதீயதே அப்படின்னு இது சொல்லுது. இப்போ இதுக்குள்ளே நாம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவோம். முதல் சென்டென்ஸு, சுயம்புவாகிய பிரம்மம் விஸ்வத்தை மனோமயமாக உண்டாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மனோமயம் அப்படின்னு பேர். மனசைவ சுயம்பு, மனசைவ விஸ்வம். விஸ்வம் மனசு தான். அது எப்படிப்பட்டது? மனோமயமானது. இப்போ அது கரெக்டாக அது சொல்லுது. எதெல்லாம் உங்களுக்கு விளங்குகிறதோ அதெல்லாம் மனம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த உபநிஷத் மனம்ங்கிறத எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துது? நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் நம்ம மனதை என்னென்ன அர்த்தம் சொல்கிறோம் அதே அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மனம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக தெரியுது? எல்லாரும் மனமே நானுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ அது ஒரு பொருளாக பார்க்கணும். அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா உலகமும் உங்களுக்கு மனமாக தெரியும். நீங்கள் மனசை நீங்கள் பார்க்கப்படும் பொருளாகாமல் பார்ப்பவனாக நினச்சிடுறோம். நானுங்கிறத நாம் தப்பான இடத்துல நம்ம வச்சிடறோம். உடம்பில் வச்சிடுறோம், நானுங்கிறத பிராணனில் வச்சுடுறோம், மனசில் வச்சுடுறோம், அறிவில் வச்சுடுறோம், இல்லை அவித்யாவில் வச்சிடுறோம். அவித்யான்னு சொல்லக்கூடிய காரண சரீரத்தில் நம்ம வச்சிடுறோம். எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டுருவோம். இப்போ நான் அதை அறியாதவன், பிரம்மம் இல்லை, ஆத்மா இல்லை அப்படின்னே ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறது தான் அவனுடைய நானுடைய இருப்பிடம். அப்போது நானுங்கிறது எங்கே அதிகமாக இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை சரீரம், நம்ம உடம்பு, மனிதன் சொல்கிறதில் தானே இருக்கிறான். அப்போ எப்பவுமே காரண சரீரத்தில் தான் இருக்கிறான் அவன். இந்த மனம் இந்த நானுங்கிற ஒரு உணர்வை எப்பொழுதுமே எங்கே வச்சிருக்கிறான்? அஞ்ஞானத்தில் தான் வச்சிருக்கிறான். அஞ்ஞானத்தில் தான் அவனுடைய இருப்பே இருக்கிறது. அதனால் ஜீவனுக்கு அவித்யான்னு பேர். கடவுள் இந்த விஷயத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது அவர் என்ன பண்ணார்? ஆசைப்படுறார். ஆசைப்பட்ட உடனே அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. ஆசைப்பட்டதெல்லாம் அது
காட்டிடும், உண்டாக்கிடும். உண்டாக்கணும்னா அவர் தானே பார்க்கணும், பார்க்குறவர் அவர் தானே. அவர் உண்டாக்குவார், அவரே பார்ப்பார். எப்படி நீங்கள் உங்கள் எண்ணங்களெல்லாம் உண்டாக்கி நீங்களே பார்க்குறீங்க? அது நம்ம யோசிக்கிறது இல்லை. பல பேர் பாமரர்கள் எண்ணங்களை பார்ப்பவனாக தன்னை பார்ப்பதில்லை, எண்ணங்களே நானுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு நல்ல தெளிவான ஞானம் இருக்கும். அவரே தான் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தார், இப்போ எண்ணுகிறார் படைப்பெண்ணு. அப்போ எண்ணங்கள் அவருக்கு திருஷ்யமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எல்லாம் தொகுதியாக இருக்குதா, எண்ணும் சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர்கிட்ட, அவருடைய மனம், அந்த சக்தி, அதை தான் மனம்னு இங்கே சொல்கிறாங்க. அந்த சக்திக்கு மூல பிரகிருதி அப்படின்னு பேர். அது பேர் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருத்தியில் சத்துவ ரஜஸ் தமஸ்னு 3 குணங்களும் எப்பவுமே இருக்குது. அந்த அவருடைய எண்ணங்கள்ல அப்படி இருக்குது. தன்னுடைய மூல பிரகிருதியில் இருக்க சத்துவ எண்ணங்களை அவர் பார்ப்பவராக இருக்கிறார். அந்த சைதன்யம் அதை கவனிக்குது. அதை கவனிக்கும் பொழுது அந்த சத்துவமாக அவர் கவனிக்கிற நிலை அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய மூல பிரகிருதிக்கு மாயா அப்படின்னு பேர். அப்போ மாயாவை கவனிக்கின்ற, மாயாவில் பிரதிபலிக்கின்ற, மாயாவில் இருக்கின்ற ஆபாசம், அந்த பிரம்ம ஆபாசம், சைதன்ய ஆபாசம்னு அது பேர் இறைவன் பேர். அவருக்கு பேர் ஈஸ்வரன் பேர். மூலப்பிரகிருதி இல்லாமல் அவர் இருந்தார்னா அவர் பிரம்மம்னு பேர். மூலப்பிரகிருதியில் எதில் பிரதிபலிக்கிறார்னு பார்ப்போம். அதில் எதில் பிரிக்கிறனா சத்துவம். அந்த சத்துவத்திலும், சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸு, சத்துவத்தில் தமசுன்னு இருக்குது. இதெல்லாம் ரிபுகு இதை என்று போன நூலில் நம்ம பார்க்கலாம். வாசுதேவ மனனம் என்ற நூலில் இதெல்லாம் பற்றி அவங்க சொல்லுவாங்க. சில சமயத்தில் இது மாதிரி புக்கெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக தீவிரமாக அதெல்லாம் விளக்கும். உபநிஷத்தில் கூட இருக்காது. நானாவித ஜீவ கட்டளை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஜீவனுடைய தன்மைகள் எல்லாம் அழகாக சொல்லும். வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த புக்கெல்லாம் நம்ம படிப்போம். ரிபுகீதையிலையும் இதில் என்ன சொல்லுதுன்னா, மூலப்பிரகிருதியில் இருக்க சத்துவத்தில் சத்துவம், அதில் அந்த சைதன்யம் பிரதிபலிச்சா அவரை விஷ்ணு அப்படின்னு பேர். மூலப்பிரகிருதியில் சத்துவத்தில் ரஜஸில் பிரதிபலித்தால் அவரை சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அப்படின்னு பேர். மூலப்பிரகிருதியில் சத்துவத்தில் தமஸ் இருந்தால் அதில் பிரதிபலிக்கின்ற அதே பிரம்மத்துக்கு, சைதன்யத்துக்கு இப்பொழுது ருத்ரன் அப்படின்னு பேர். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இவங்கெல்லாம் சிருஷ்டிக்கு முக்கியமான ஆளுங்க இல்லையா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவருடைய மனம் தானே. இப்போ நம்ம அந்த மூலப்பிரகிருதி என்ன பேர் வைக்கிறோம்? மனம்னு பேர். இது தான் அப்படி சொல்லுது. மூலப்பிரகிருதிக்கு தான் மனம்னு பேர். என்னென்னா மனம் வேணும். ஏன்னா உனக்கு மனத்தை வச்சு தான் நம்ம எண்ணுவதனால நமக்கு தெரிஞ்ச பாஷையிலே அது சொல்லுது. அப்போ நம்மளுக்கு ஒரு மனம் தான் அவருக்கு இருக்குமோ? அப்படின்னா ஒரு சரீரம் தேவைப்படும், அப்புறம் சித்தாபாசம் தேவைப்படும். புரிகிற வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ மனங்கிறது என்ன அப்படின்னு இந்த இடத்துல நம்ம யோசிக்கும் பொழுது மறுபடியும் இன்னொரு உபநிஷத்துக்கு போகணும். ஐத்திரேய உபநிஷத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஐத்திரேயம் வேண்டாம், பிரஷ்னோபனிஷத். ஒரு ரிஷி ஒரு 6 பிரச்சனைகள் இருக்குது தானே அந்த பிரஷ்னோபனிஷத். அதில் ஒரு பிரச்சனம் பிராணனை பற்றிய கேள்வி. எல்லாம் எதில் தோன்றி எதில் மறைகிறதுன்ற கேள்வியை அது பிராணனா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பிராணனை தான் இப்போ நம்ம மனம்னு எடுத்துக்கிறோம். அந்த பிரஷ்னோபனிஷத்தில் எண்ணற்ற உதாரணங்களை பிராணனுக்கு சொல்லுது. அந்த பிராணன் தான் சூரியன், இந்த பிராணன் தான் ஆகாசம், இந்த பிராணன் தான் விஸ்வம், இந்த பிராணன் தான் தேவர்கள், இந்த பிராணன் தான் இந்திரியங்கள் அப்படின்னு அது வரிசையாக சொல்லுது. அப்போ ஒன்று விடாமல் எல்லாமே பிராணன் அப்படின்னு சொல்லு. இப்போ பிராணனை நம்ம மனம்னு எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட அது மனம்னு பேர், இறைவனிடம் அது முக்கிய பிராணன் பேர். ஏன் அந்த முக்கிய பிராணன் போடுறோன்னா, நம்முடைய பரம்பரையில், குரு பரம்பரையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிராணங்கிறது நம்ம சுவாச காத்துக்கும் பிராண அபான வியான சமானங்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிராணனை பற்றி பேசுகிறோம். அந்த பிரஷ்னோபனிஷத்தில் இந்த பிராணன்
மனிதனிடத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த பிராணனை பற்றி நம்ம பிரச்சனை உபரிச்சு நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வேண்டாம். நம்மிடம் அது மனம் என்றால் இறைவனுக்கு அது பிராணன். இன்னொரு உபனிஷத்து அது மகத்துன்னு சொல்லும், இறைவனுடைய மனசை. இந்த சில உபனிஷத்துகள் இப்போ அதை மூல பிரகிருதின்னு சொல்லும். அப்புறம் அவருடைய மனசில் பிராணனில் சத்துவம் ரஜஸ் தமஸ்லாம் இருக்குது. அந்த மும்மூர்த்திகளும் அவங்களாகிடுறாங்க. அதே மூலப்பிரகிருதியில் ரஜோகுணம் இருக்கும் இல்லையா, சத்துவத்தை நம்ம முடிச்சிட்டோம். ரஜோகுணத்துக்கு பேர் அவித்யான்னு பேர். எப்போ யாருக்கு பேர்? பிரம்மத்துக்கு. எந்த பிரம்மம் மூலப்பிரகிருதியினுடைய ரஜோகுணத்தில் பிரதிபலிக்குதோ அல்லது அதன் வழியாக பார்க்கிறதோ, அதுவாக தன்னை நினைக்கிறதோ, அதுக்கு பேர் அவித்யான்னு பேர். அந்த ரஜோகுணம். அப்போ அவித்யாங்கிறது என்னன்னா, எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கின்ற சலனம் செய்கின்ற பிராணன். சலனம் நின்ற பிராணனுக்கு சத்துவம்னு பேர். எப்பொழுதும் சலனத்திலே இருக்கின்ற பிராணனுக்கு அதுதானே ரஜோகுணம். ரஜோகுணம்னா சலனம், சலனாத்மகம் தானே. சத்துவம் பிரகாசம். இது இது கர்மம். கர்மத்திலேயே இருக்கின்றதை ரஜஸ்ங்கிறோம். பிரகாசிக்கின்றதை நாம் சத்துவங்கிறோம். அப்போது ஞான பிரகாசமாக 3 பிரகாசங்களை உண்டாக்குறார் விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் என்று. கர்ம பிரகாசமாக அவர் வெளிவரார், கர்மமாக வெளிவருகிறார். அதை அவித்யா அப்படின்ற பகுதியில் சொல்கிறோம். அது ரஜோகுணம், கர்ம ரூபமாக இருக்கிறது. எப்பொழுதும் சலனத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த பிராணன், அது தன்னை அனந்த கோடியாக ஷேட்டர் பண்ணிக்குது, துண்டு துண்டாக பெறுது. இது தான் ஜீவன்னு சொல்கிறேன். இப்போ ஜீவனாக இருக்கிறது எது? மறுபடியும் மூலப்பிரகிருதியில் இருக்கக்கூடியது தான். அப்போனா அவர் சிருஷ்டி பண்ணாரா ஜீவன்னா? அனாதி காலத்தில் இந்த அப்போ விஷ்ணுவை சிருஷ்டி பண்ணாரா? விஷ்ணுவும் பிரம்மாவும் ருத்ரனும் எப்படி அனாதி காலமோ அதே மாதிரி இந்த அவித்யா ரூபமான ஜீவர்களும் எண்ணற்றவர்கள் தான். அந்த மாயா ஈஸ்வரனுக்கு காரண சரீரம், இந்த அவித்யா ஜீவர்களுக்கு காரண சரீரம். மூலப்பிரகிருதியில் இப்போ தமோகுணத்தை நம்ம விட்டுட்டோம். இந்த தமோகுணம்ங்கிறது அதுக்கிட்ட 2 தன்மை இருக்கும். முதல்ல அவித்யான்னு சொல்ல, இதில் ஆவரண விட்சேபம்னு பேர். இந்த ஆவரண விட்சேபமாக இருக்கக்கூடிய தமோகுணமான மூலப்பிரகிருதிக்கு பிரகிருதின்னு பேர். இப்போ 3 பேர்களை நம்ம பார்த்தோம். மூலப்பிரகிருதியில் சத்துவமாக இருப்பது மாயா, ரஜசாக இருப்பது அவித்யா, தமசாக இருப்பது தான் பிரகிருதின்னு பேர். இப்போ மாயா, அவித்யா, பிரகிருதி என்பது மூலப்பிரகிருதியினுடைய சத்துவ ரஜஸ் தமோ குணத்தினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு. இதில் சைதன்யம் தான் பிரதிபலிக்குது. ஒரே பிரம்ம சைதன்யம். ஒரே பிரம்ம சைதன்யம் இந்த தமோகுணத்தை பிரதிபலித்து உலகங்களாகவும் உடல்களாகவும் மாறுகிறது. அப்போ உடல் என்ற பகுதி தான் நமக்கு தமோ குணத்தில் இருக்குது. இப்போ ரஜோகுணத்தில் இருக்கிறது தான் அவித்யா. அதுதான் நமக்கு அந்த கரணமாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கிறது. அவருக்கு இருக்கிற இந்த மனசு இந்த ரஜோகுணமாக இருக்கக்கூடியதா அப்படின்னா அந்த குண சம்பந்தமாக எடுத்துக்கூடாது. இந்த மனசு அவர் சொல்கிறாரு மூலப்பிரகிருதியாக பாருங்கள், அதில் 3மே இருக்கிறது. சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பிரதானமாக இருக்கிற மனசு ரஜோகுணம் மட்டும்தான். அவருடைய மனமோ 3 குணங்களையும் உடையது. 3ஐயும் கொண்டு 3 விதமான சிருஷ்டியில் செய்கிறார். ஜீவ, ஈஸ்வர, ஜகத்து. ஈஸ்வர சிருஷ்டிக்கு மாயா, ஜீவ சிருஷ்டிக்கு அவித்யா, ஜகத் சிருஷ்டிக்கு தமசு, இந்த பிரகிருதி. இந்த 3ஐயும் இப்போ சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது பேர் விஸ்வம். ஜீவ, ஈஸ்வர, ஜகத்து 3மே விஸ்வம். இது அத்தனையுமே திருஷ்யம், பார்க்கப்படுகிறது. யாரால? சைதன்யத்தால், பிரம்மத்தால். அது நான் அப்படின்னு பின்னாடி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த அந்த நேரில் அந்த அதுக்கு ஜம்ப் பண்ணக்கூடாது. எண்ணற்ற பேர்கள் இந்த யூடியூப்பில் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் உடனடியாக இந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடாது. படிப்படியாக அது பிரக்கிரியாவை செய்யும். சுவாமி எப்போ டீச் பண்ணும் பொழுது கண்ணு முன்னாடி உங்களை வச்சுக்க மாட்டேன். கடைகோடியில் இருக்கக்கூடிய புது வாசகரை
புது லிசனரை தான் நான் இப்போ மனசில் வச்சுக்கேன். நீங்களும் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கும்போது புதிதாக வருகிறவருக்கு சொல்லிக் கொடுக்குறதா நினச்சி சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா கலைச்சொற்களை நீங்கள் அள்ளி வீசிடுவீங்க. விடுகதை விடையை முதலே சொல்லிடுவீங்க. அது ஆர்வ கோளாறு. நம்மக்கிட்ட அந்த அறிவு ஆர்வமாக இருக்கிறதுனால கதையை நம்ம அதை கொண்டு போகணும். முடிவை கடைசியில் சொன்னால் தான் அங்கே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த மனோமயம்ங்கிறத இப்போ நீங்கள் எப்படி பாருங்கள், பிராணமயம்னு பாருங்கள். இந்த அவித்யாரூபமான பிராணன் எப்படி இருக்குதுங்கிறத அந்த பிரஷ்ன உபநிஷத்தை அது சொல்லுது. எப்படி ரதத்தினுடைய நாபியிலிருந்து இந்த ஆரங்கள் வெளிவருதோ அதுபோல இந்த பிராணன் எல்லா பக்கம் கதிர் வீசி செல்கிறது. அந்த கதிருக்கு ரயி அப்படின்னு பேர். அந்த கதிர்களுக்கு இப்போ அப்படி நீங்கள் பார்த்துங்க. இந்த ஜகத்து இந்த பிராணனில் தான் ஓதம் புரோதம் அப்படின்னு சொல்லுது, நெய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிராணனுடைய இந்த ரயி என்று சொல்லக்கூடிய வலை பின்னலால் அதுக்கு இப்போ நாடின்னு நம்ம பேருக்கிறோம். நாடி நாம் அது பிரஷ்ன உபநிஷம் நாடியை அறிமுகப்படுத்துது. பிரஷ்ன உபநிஷத்தில் இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், 4வது பிரச்சனம். நீங்கள் தொடர்ந்து அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. கடைசியாக நிறைய விஷயம் நமக்கு சிருஷ்டியை பற்றி வேறு ஒரு கோணத்தில் அது சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மனிதனுடைய இதயத்திலிருந்து அதே மாதிரி நாடிகள் எல்லாம் வருது. 108 நாடிகள். அந்த ஒவ்வொரு 108 நாடிகளும் 1000 பெறுது. அது 72,000 நாடிகளாக அது பிரிகிறது. ஒவ்வொன்றும் 100ம் 72,000 அப்படின்னா எப்படி எத்தனை லட்சம் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒவ்வொன்றும் மறுபடியும் கிளை நாடிகளாக மாறும் அப்படின்னு உடம்பு முழுக்க இந்த நாடிகள் இருந்து அது பேர் வியானன் அப்படின்னு பேர். வியாபித்திருக்கிறது உடம்பு முழுக்க. இதுவே வயிற்றில் இருந்துட்டு உஷ்ணத்தை உண்டாக்கி அன்னத்தை ஜீரணம் பண்ணி உடம்பு முழுக்க விநியோகம் பண்ணுது. அது பேர் சமானன். ஒரே நாடி தான், ஒரே பிராணன். அதனுடைய வேலை வேறு. ஒரே இரும்பில் தான் நம்ம எல்லா கருவியும் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய லோக்கோமோட்டிவில் பார்த்தோம்னா இரும்பில் தான் எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஒன்று ஒன்று வெவ்வேறு மாதிரி செய்யுது. இப்போ இது இரும்பு இது இரும்புன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த மாற்றி சொல்கிறோம். இது பிஸ்டனுங்கிறோம், இது ஷாஃப்ட்டுங்கிறோம், இது வீலுங்கிறோம், இது ஹப்புங்கிறோம், இது சேம்பருங்கிறோம், இது வால்வுங்கிறோம். பிராணனுக்கும் அதே தான், ஒரே பிராணன் தான். பிராண சிகிச்சை பண்ணுறவங்களுக்கெல்லாம் தனித்தனி பிராணன்லாம் உண்டாக்க வேண்டாம், ஒரே பிராணன் தான். அது வேலையை தான் இவங்க வந்து அந்த எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறத பற்றி அந்த வேலையை அது எடுத்துக்குது. இப்படி வயிற்றில் இருக்கக்கூடியதை நம்ம பிரித்து கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால அது சமானன். இந்த சமானன் உடல் உறுப்புகளுக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும். இந்த அன்னத்திலேருந்து எடுத்த சக்தியை பிராணனை மூளைக்கு எவ்வளோ கொடுக்கணும், தசைகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், வேலை செய்யும்போது உழைப்பாளிக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அது பங்கிட்டு கொடுக்குறது, விநியோகம் பண்ணுறதுனால அது வியானன், சமானன் அப்படின்னு பேர். இது ஜீரணம் பண்ணுது பார்த்தீங்களா, ஹீட் உற்பத்தி பண்ண, அது வந்து அபானன். அது ஹீட் மட்டும் கொண்டுறதில்ல, மலை ஜலங்களையும் அது கழிக்க வைக்குது. அதனால் அது அபான வாயு. முகத்திலிருந்து புலன்களை எல்லாம் செய்வது பிராணன்னு பேர். சக்ஷு, நாசி, ஸ்ரோத்ரியம் இதெல்லாம் இருந்து புலன்களாக வேலை செய்வதுக்கு பிராணன்னு பேர். இப்போ எத்தனை முடிஞ்சு, பிராணன் முடிஞ்சு, அபானன் முடிஞ்சு, வியானன் முடிஞ்சு, சமானன் முடிஞ்சு, உதானன் ஒன்று இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட வாயு, ஒரு நாடி. அது எப்பொழுதுமே இந்த முக்கிய பிராணனோட சம்பந்தம் வைத்திருக்கிறது. இதெல்லாம் லோக்கலாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் லோக்கல், ஒரு பாடிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ ரஜோகுணத்தில் பிளவுபட்ட இந்த அவித்யாவில் இந்த தொகுப்புகளுக்கு சோடசம் அப்படின்னு சொல்கிறோம், சோடச கலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோடச கலான்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் சகலர்கள், கலை உடையவர்கள். பிரம்மத்துக்கு நிஷ்கலம் அப்படின்னு பேர். அவருக்கு இந்த கலைகள்லாம் கிடையாது, இந்த பிராணனே இல்லை. அவர் அப்பிராணர். நாமெல்லாம் பிராணதாரிகள், அதனால் நம்ம பிராணிகள். இந்த மனம்ங்கிறத இப்போ எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த பிராணனுடைய வடைப்பின்னலாக பார்க்கணும்.
இப்போ நம்முடைய மனமும் பிரபஞ்சமாக இருப்பதும் ஒரு மனம்தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது ஐத்தரேய உபநிஷத்து முதல்ல ஒரு ஆதி புருஷனை சிருஷ்டி செய்தார், ஒரு புரோட்டோடைப் அப்படின்றாங்க. எந்த மிஷின் செய்தாலும் முதல்ல ஒருத்தர் செய்வார், அது அவர் தான். அது நிறைய குறைகள்லாம் இருக்கும், அது சரி பண்ண பிறகு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்புறம் தொடர்ந்து அசம்பிளி லைனுக்கு போயிடும். அசம்பிளி லைன் போகாமல் முன்னாடி இருக்கிறது பேர் புரோட்டோடைப்புன்னு பேர். அப்படி சிருஷ்டியில் அவர் புரோட்டோடைப்பு தன்னையே அப்படி உண்டாக்குறார். அப்போ ஈஸ்வரன் தான் அவருடைய புரோட்டோடைப். இப்போ ஈஸ்வரனுக்கும் இதே மாதிரியான பிராணங்களும் நாடிகளும் இருக்கும் இல்லையா? அது எப்படிப்பட்டது? இது இந்த புரோட்டோடைப்புக்கு அவர் யூஸ் பண்ண மெட்டீரியல் பிராணன் அல்லது மனம் அப்படின்னு இது சொல்லுது. இப்போ நம்ம மானங்கிறத எப்படி மாற்றி பிராணன் வாழை. இப்போ ஆகாயம் முழுக்க என்ன பார்க்க முடியும்? பிராணனை தான் இருக்க முடியும். இப்போ ஸ்தூலமான ஆகாயமும் பிராணன் தான், சூக்ஷ்மமான ஆகாயமும் பிராணன் தான். அந்த சூக்ஷ்மமான பிராணன் எப்படி ஸ்தூலமாகிடுச்சு அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் பஞ்சீகரணம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் அப்படி பார்க்குறார். சூக்ஷ்மத்தை தானாகவும் ஸ்தூலத்தை அவர் அனுபவிக்கின்ற திருஷ்யமாகவும் பார்க்கிறார். அப்போ ஈஸ்வரன் தன்னை சூக்ஷ்மமாக பார்க்கிறார், ஸ்தூலமாக தன்னையே வெளியே பார்க்கிறார். ரெண்டும் மனசு தான். ஒன்றை அன்னமாகவும் இன்னொன்றை அன்னாதாவாகவும், ஒன்றை சூக்ஷ்மமாக அனுபவிப்பவராகவும் ஒன்றை ஸ்தூலமாக அனுபவிக்கும் பொருளாகவும் அவரே பார்க்கிறார். அப்போ ஒன்று தான் அவர் பார்க்குறார். தன் மனதையே ரெண்டாக பிரிச்சுட்டார். தன் மனதையே ரெண்டாக பிரித்து பார்க்குறார். ஒன்று பார்ப்பவனாகவும் இன்னொன்று பார்க்கப்படும் பொருளாகும். எப்படி உங்கள் மனசையும் நீங்கள் திறந்து பாருங்கள். கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா இந்த சிதாபாசன்ற ஜீவனும் அங்கே பார்ப்பவனாக இருக்கிறான். அங்கே விஷயங்களாக வாசனைகளாக எண்ணங்கள் தோன்றுவதையும் அவர் பார்க்குறார். இதை தான் நம்ம கனவு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பார்ப்பவனாக நீயே இருக்கிறாய், பார்க்கப்படும் உலகமாகவும் நீயே இருக்கிறாய். ரெண்டுமே மனம். இந்த மனம் எங்கிருந்து புறப்பட்டதுன்னா அவித்யாவிலேருந்து புறப்படுது இல்லையா? ஆழ்ந்த உறக்கம் அவித்யா. அவித்யாவிலேருந்து இது தோன்றுகிறது. ஆனால் அவரும் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் அறிபவனாகவும் எல்லா உலகங்களும் உடல்களும் அறியப்படும் பொருளாகவும் அவர் பார்க்குறாரு. ஆனால் அவர் அவித்யிலேருந்து பார்க்குறாரா? எதுலேருந்து பார்க்குறாரு? அவர் மாயாவிலேருந்து பார்க்குறாரு. அவர் சத்துவத்திலேருந்து பார்க்குறாரு. இப்போ ஜீவனுக்கு ஏன் இந்த கதி அப்படின்னா, உனக்கு ஒரு கதியும் இல்லை. ரஜோகுணத்தில் இருக்கின்ற அவித்யா ரூபமாக இருக்கும் வரைக்கும் தானே ஜீவன் நீ. அதே மனம் தானே உனக்கு இருக்குது. அதை சத்துவமாக மாற்றினார். நீயும் ஈஸ்வரனும் மாயாவிலிருந்து பார்ப்பறார். இப்படி ரெண்டு உபநிஷத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்முடைய பரம்பரையாக சொல்லக்கூடிய குரு பரம்பரையும் எப்படி இதெல்லாம் விளக்குதுங்கிறதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நான் படிக்கிறேன். பிரம்மணா தன்யதே விஸ்வம் மனசைவ ஸ்வயம் புவா. மனம்தான் இந்த விஸ்வம். மனோமயமதோ விஸ்வம் யத் நாம பரிதிருஷ்யதே. எனவே இந்த உலகத்தை நீ மனோமயமாக பார்த்த கடவாய். உன் மனம் போல உள்ளிருப்பதாகவும் நினைத்து கொள்ளாதே. ந பாக்கியே ந அபிஹிருதயே சத்ருதும் வித்தியதே மனக. இந்த மனம் நீ நினைக்கிறபடி உள்ளும் வெளியுமாக இருப்பதாக அல்ல, ஒன்றுதான். எதையெல்லாம் நீ அர்த்தம் என்று சொல்கிறாயோ, பொருள் என்று சொல்கிறாயோ, பிரதிபானம் உனக்கு விளங்குகிறதோ, தத் மன இது அபித்தியதே, அது மனம் என்று நீ தெரிந்து கொள். இப்போ சிருஷ்டி நம்ம இப்படி பார்த்துட்டோம்னா, வெளியே இருக்கக்கூடிய உலகத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் நீ என்ன சொல்லுவ? ஈஸ்வர சிருஷ்டி, இது மாயா சிருஷ்டி, மாயாவில் பிரதிபலிக்கின்ற சைதன்யம், அவருடைய மனம் இது அப்படின்னு நீங்கள் இந்த மனம்ங்கிறது இங்கே இப்போ போட கற்றுக்கிட்டோம்னா, இது மனோமயம்தானே. என்னுடைய ஆத்மாவிலும் நான் சரீரங்கிறது மனோமயம்தானே. என் மனம் தானே எனக்கு சரீரத்தை காட்டி கொடுக்குது. மனதையும் பார்க்கிறேன், சரீரத்தையும் பார்க்கிறேன்.
சூக்ஷ்மமான மனம் வெளியே இருக்கிற ஈஸ்வர மனத்தை ஸ்தூலமாக காட்டுது. இப்போ வெளியே இருக்கிறது மனம், உள்ளே இருக்கிறது மனம். உள்ளே கொடுக்க சூக்ஷ்மமான மனதை நானுன்னு நினச்சிக்கிறோம், வெளியே இருக்கிறதெல்லாம் உலகம் நினைக்கிறோம். ரெண்டுமே ஈஸ்வரன் தான், ஈஸ்வருடைய மனம்தான் அப்படின்னு இங்கே சொல்கிறது. அடுத்த மந்திரத்தை பார்ப்போம். சங்கல்பனம் மனோவித்தி சங்கல்ப தத்ர வித்யதே. இந்த மனம்ங்கிறது என்னன்னா, மனோவித்தி மனதை தெரிந்து கொள், சங்கல்பனம் தொடர்ந்து வாசனையிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் என்று நினச்சிக்க. இப்போ உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. உலகத்தை நீ பார்க்காமல் கண்ணை மூடி அமர்ந்திருந்தாலும் நீ மனதோடு இருப்பாய். மனதில் பார்க்கின்ற நீ சிதாபாசனாகவும் ஜீவனாகவும் பிரமாதாவாகவும், மனதில் விருத்திகளெல்லாம் ஞானமாகவும், அதில் விஷயங்களெல்லாம் வருதே, வெளியே இருந்து வருதே, அதெல்லாம் நியாயமாகவும். இப்போ திருப்புட்டி இருக்குது. இப்போ திருப்புட்டிங்கிறது மூணுமே என்ன? இப்போ மனமயம்தானே. பார்ப்பவனும் பார்வையும் பார்க்கப்படும் பொருள் மூன்றுமே மனம் தானே. நீங்கள் தியானத்தில் அமர்ந்து பாருங்கள், மூன்றுமே இருக்குது. கண்ணை திறந்தால் வெளியே விஷயம் இருக்குது, கண்ணை மூடினா உள்ள விஷயம் வருது. அந்த விஷயம் எங்கேருந்து வருது? வாசனையிலேருந்து வருது. வெளியே இருக்கிறதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி, இது ஜீவ சிருஷ்டி. ஜீவனாக தன்னிடம் வாசனையிலிருந்து விருத்திகளை உண்டாக்குறான். அந்த விருத்திகள் மூன்றாக மாறுகிறது. ஒன்று ஞேய விருத்தி, ஒன்று ஞான விருத்தி, ஒன்று ஞாத்ரு விருத்தி. மூன்றும் விருத்திகள். மூன்றுமே மனதில் இருக்கின்ற விகாரங்கள், மனோமயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க. இனி உன்னளவில் நீ வந்து உபாசனை பண்ணும்போது இதை விரித்து பார்த்தீங்கன்னா இது பேர் உபாசனைன்னு பேர். ஈஸ்வர உபாசனையில் பார்த்தோம்னா அவரும் என்ன மாதிரி இருந்தார்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு திருப்புட்டி இருக்கும்ல. பார்ப்பவராகவும் பார்வையாகவும் பார்க்கப்படும் உலகமாக அவர் இருந்தார்னா அவருக்கு திருப்புட்டி இருக்கும் இல்லை. அவருடைய திருப்பட்டி தான் ஜீவர்களும் ஈஸ்வரனும் இங்கே ஜகத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்க. இப்படி உபாசனையை நம்ம பண்ணலாம். அப்போ சமஷ்டி உபாசனை, வியஷ்டி எப்போவுமே சமஷ்டியில் நம்ம சேர்த்துடணும். சேர்க்கணும் இல்லை, எப்போவுமே சமஷ்டிக்குள்ளே தான் வியஷ்டி இருக்குது. வியஷ்டிகள் எல்லாமே சமஷ்டியில் தான் இருக்கிறது. எப்படி 100க்குள்ளே 99 அடங்கும், 101 தான் அடங்காது. 100க்குள்ளே சம்பவம்னு பெறுது. இது ஒரு பிரமாணம். நிறைய பிரமாணங்கள் நம்ம வந்து 6 பிரமாணம் தான் படிச்சிருக்கோம்ல, சம்பவம்னு பிரமாணம் இருக்குது. இதுக்குள்ளே இது அடங்கும் இது அடங்காது அப்படிங்கிற ஒரு அறிவு வருது இல்லையா, அதுவும் வந்து சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பிரமாணம், அது பேர் ஐதீகம். இந்த 2 பிரமாணத்தையும் சில பேர் எடுத்துக்கிறாங்க. வழி வழியாக வருகின்றதையும் ஒரு பிரமாணமாக எடுத்துக்கங்க, அது ஐதீகம். சம்பவம்னா இது கூடும் இது கூடாது, இது சம்பவிக்கும் இது சம்பவிக்காதுங்கிற அறிவும் ஒரு பிரமாணம். அப்போ இது வந்து இதுக்குள்ளே அடங்குமா அப்படின்னா 99 வரைக்கும், 1லேருந்து 99 வரை 100ல் அடங்கும் என்பது ஒரு பிரமாணம். அதுபோல் இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். எல்லாமே சங்கல்பங்கள். வியஷ்டியாக இருப்பதெல்லாமே சமஷ்டியில் அடங்கும், சம்பவிக்கும். வியஷ்டி சமஷ்டியை விட்டு வெளியே இருக்க முடியாது, அது சம்பவிக்காது. இந்த ஞானம் நமக்கு வரணும்னா இது பேர் உபாசனைன்னு பேர். இந்த உபாசனையினால் நம்ம வந்து தனித்து பிரிஞ்சிருக்கிறோம், ஈஸ்வரனிட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குன்றது போயிடும். இன்னொன்று, எல்லாம் நடப்பதெல்லாம் ஈஸ்வரனது தான், அவருடைய சங்கல்பம் அப்படின்னு ஒரு கர்மயோகத்துக்கு வேண்டிய அடித்தளமாவது அமையுது. இப்படி மனசை சுத்தம் பண்ணுறதுக்கும் மனசை விசாலப்படுறதுக்கும் உபாசனை தேவைப்படுது. எத்திர சங்கல்பனம் தத்திர மனோ அஸ்தி இது அவகம்யதாம். எங்கெல்லாம் சங்கல்பம் இருக்கிறதோ அங்கே மனம் இருக்கிறது என்று புரிந்து கொள். இப்போ கிளைகளே இல்லாமல் ஒரு மரம் இருக்குமா? மரத்தையே மரம்ங்கிறதுக்கு நிலையை கொடுக்கறது எது? கிளைகள் தானே.
கிளைகளெல்லாம் வெட்டிட்டிங்கன்னா மரம்னு அது யார் சொல்லுவாங்க? அது தூணுன்னு தான் சொல்லுவாங்க. அது வேறு பேர் கிடச்சிடும். மரம்ங்கிற சொல்லே மரத்துக்கு கிளைகள் தான் தருது. கிளைகளால் தான் மரங்கிற பேர் தாங்கப்படுகிறது. இப்போ விருத்திகள், இந்த சங்கல்பங்கள் எல்லாம் விருத்திகள்னு சொன்னோம் இல்லையா, இந்த 4 மணி கிளாஸ். இந்த விருத்திகளே இல்லைன்னா மனம்னு ஒன்று இருக்கவே முடியாது. அதனால் மனம் என்பதே விருத்திகள் தான். அது எப்பொழுதுமே ரஜோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். சலனாத்மகம் அப்படின்னு சொல்கிறார். எத்திர சங்கல்பனம் தத்திர மனோ அஸ்தி. எங்கெல்லாம் சங்கல்பம் இருக்கிறதோ அங்கே மனம் இருக்கிறது. உங்ககிட்ட சங்கல்பம் இருக்குதா, எண்ணங்கள் இருக்குதான்னா அங்கே மனம் இருக்குதுன்னு அர்த்தம். மனம் இல்லாமல் போகுமா? போகும். எப்போ சங்கல்பம் இல்லையோ. ஆழ்ந்த உறக்கத்திலே சங்கல்பங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. அப்போது எந்த விருத்தியும் இல்லை, விஷய விருத்தியும் இல்லை, வாசனா விருத்தியும் இல்லை. வாசனா விருத்தி வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அதை தூக்கத்தில் கனவுன்னு சொல்லுவோம். விஷய விருத்தி வந்துருச்சுன்னா நனவுங்கிறோம். விஷய விருத்தியும் இல்லை, வாசனா விருத்தியும் இல்லை அப்படின்னா விருத்திகளே இல்லை. அப்போ என்ன இருக்கும்? விருத்தி இருந்தால் தானே ஞானம்னு சொன்னோம். விருத்திகளெல்லாம் பேர் என்ன? ஞானம்னு சொன்னோம். அப்போ விருத்திகளாக நீங்கன்னா அங்கே மனசில் என்ன இருக்கும்? அஞ்ஞானம் இருக்கும். அதனால் ஆழ்ந்த உறக்கத்தை அவித்யா, அஞ்ஞானம், காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு உணர்வு இருக்குது. அது ஆத்மாவுடைய இயல்பான உணர்வு. அது ஆனந்தம். இப்போ விருத்தியாக பார்த்தோம்னா அபாவ விருத்தி, விருத்திகள் இல்லாத ஒரு நிலை, அது அஞ்ஞானம், இருள் என்று ஒன்று இருக்குது. ஒரு விருத்தி வந்தால்தானே ஞானம் பிறகுது. இப்போ ஆத்மா ஏதாவது ஒரு விருத்தி மூலம் தானே அறியுது. இவர் அறிபவராக இருந்தாலும் கூட விருத்திகள் மூலம்தான் அறிபவனாக அது ஆகுது, அறிவை பெறுது. இப்படி ஒரு அவலம் அதுக்கு. ஏன்னா உலகத்தை பார்த்தாகணும், சரீரம் நானும் நினச்சிடுச்சு. உண்மையில் அதுக்கு விருத்தியின் சம்பந்தம் இல்லாமலே அது ஆனந்தமாக இருக்கக்கூடியது தான். இப்போ விருத்திகள் இல்லாத நேரத்தில் ஆத்மானந்தம் அங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே பிரம்மம் தான் இருக்கிறது. பிரம்மமும் அவித்யாவும் இருக்கிறது. அந்த அவித்யா தான் ஜீவன்னு சொல்கிறோம். யார் ஒருவருக்கு இந்த அகண்டாகார விருத்தி வந்துடுச்சோ அந்த அவித்யா நீங்கி விடுகிறது. அப்பொழுதும் உறக்கம் வரும். அது ஆனந்தமான உறக்கம். அந்த இடத்துல அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான். இல்லைனா ஜீவனாக தூங்குவான், ஜீவனாக பிறப்பான். நனவிலும் அவன் ஈஸ்வரன், கனவிலும் அவன் ஈஸ்வரன், உறக்கத்திலும் அவன் ஈஸ்வரன். ஏன்னா அவித்யாங்கிறது நீங்கிடுச்சு. அப்புறம் சலனம் இருக்குமானா அது இருக்க தான் செய்யும். அவன் எப்படி பார்ப்பான்? இந்த அகண்டாகார விருத்தி வந்ததுனால, கூட்டஸ்தாத்மா நானுன்னு தன்னை தெரிந்து கொண்டதுனால விருத்தி எப்படி பார்ப்பான்? கால்குலேட்டர்னு பார்ப்பான். விருத்தி எப்படி பார்ப்பான்? ஒரு கரணம். நம்ம சமஸ்கிருதத்தில் அது கரணம்னு பேர். நம்ம லோக்கலாக நம்ம என்ன சொன்னால் கால்குலேட்டர். ஏதோ கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட கால்குலேட்டரை கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு கால்குலேட்டர் கொடுத்துட்டுங்களேன், அது என்னைக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கால்குலேஷன் கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்கலாம். என்னங்க பை 22 7ஆல் வகுத்துடு அப்படின்னு ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? நிறுத்தவே முடியாது. ஏன்னா விடையே கிடையாது. ஆனால் நம்மளுடைய கால்குலேட்டரை 8 டிஜிட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது நிறுத்திடுச்சு. ஒரு வேளை டிஜிட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அதுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா 22 7ஆல் வகுத்துன்னு சொன்னோம்னா அனந்த கோடி வருஷங்கள் அது விருத்தி செய்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம மனம். வட்டத்தினுடைய ஆரம். வட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 22 7 பூஜ்ஜியத்தை உண்டாகணும். அது எங்கே உண்டாகுது? 22 7ஆல் வகுத்துக்கிட்டே இருக்குது. சங்கல்பம் தான் மனம், மனம் தான் சங்கல்பம். இப்போ சங்கல்பத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? விருத்திகளாக புரிஞ்சுக்கிறோம். இந்த விருத்திகள் எல்லாமே நீங்கும் வரை நமக்கு சங்கல்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். விருத்திகள் அற்ற நிலை தூக்கம்னு சொல்கிறோம். அதில் வந்து அபாவ பிரத்யயம், அஜ்ஞானம் அப்படின்னு அது ஒரு விருத்தின்னு சொல்லக்கூடாது. அது வந்து அஞ்ஞானத்தை எப்படி விருத்தின்னு சொல்ல முடியும்?
விருத்திகளாக ஞானம் தானே. விருத்தி இல்லைன்னா இந்த ஞாதாவுக்கு ஞானமும் கிடையாது. இந்த விருத்திகளுக்கு விஷயம் வேணும். ஒன்று வாசனையாக இருக்கலாம், இல்லது வெளியே இருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கலாம். இவ்வாறு நம்ம இந்த உபனிஷத்தில் ரொம்ப ஆழமான நிலையில் நம்ம வந்து சிந்திக்கிறோம். சங்கல்ப மனசி பின்னே ந கதாச்சன கேனச்சித். இந்த மனமானது ஒரு காலம் சங்கல்பம் இல்லாமல் இருந்ததில்லை. சங்கல்ப மனசி பின்ன, மனதும் சங்கல்பம் வெவ்வேறல்ல, பின்ன, எக்காலத்தும் எப்பவும். இப்போ நீங்கள் இப்போ மனம்ங்கிறது இப்போ என்னன்னு சொல்கிறார்? இப்போ சங்கல்பங்கிறார். அவித்யாவிலேருந்து வந்த சங்கல்பங்கள் எல்லாம் அது மனித எண்ணங்கள்னு சொல்கிறோம். ஞானத்திலேருந்து வருகின்ற எண்ணம் இருக்குதே, அது வந்து ஈஸ்வர சங்கல்பம்ங்கிறாங்க. நீங்கள்லாம் எது சங்கல்பம் பண்ணாலும் நீங்கள்லாம் அவித்யாவை நீங்கினவங்க. உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகள் எல்லாமே ஜீவ ஆசை கிடையாது. அது சுப இச்சா. உங்களுக்கு இனிமேல் ஆசை வந்ததுன்னா என்ன ஆசை? அது சுப இச்சா. அது யாருக்கும் இம்சை பண்ணாது. அது சிருஷ்டி செய்கிற இறைவனுக்கு ஒத்தாசையாக இருக்குது. அது ஈஸ்வர இச்சா. இவ்வாறு நம்ம இந்த உபநிஷத்தில் ஒரு பாதி மந்திரங்களை பார்த்துருக்குறோம். சங்கல்ப மனசி பின்ன ந கதாச்சன கேனச்சித். சங்கல்ப ஜாத்தே கலினே சரூபம் அவசிஷ்யத்தே. இந்த கலீனேன்றது இந்த சலனங்கள், இந்த சங்கல்பங்கள் எல்லாம் எப்பொழுது ஜாதே விலகிவிட்டதோ, கலீனே இந்த கலக்கத்திலிருந்து, இந்த இடைவிடாத இந்த விருத்திகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது இல்லையா, 22:7. அதுதான் நம்ம நனவுங்கிறோம், கனவுங்கிறோம், இந்த வாழ்நாள் முழுக்க சம்சாரங்கிறோம். எப்பொழுது இந்த கால்குலேஷன் நிறுத்திடுச்சோம், அதுதான் கால்குலேட்டர் உதாரணத்தை இன்றைக்கி ஆரம்பித்தோம். நீ நிறுத்திடணும். இனிமேல் நீங்கள் நிறுத்தணுமா? அது அப்படி தான் இருக்கும்ப்பா. அது சுபாவம். நீரோடை ஓடிக்கிட்டு தான் இருக்கும், காற்று சலனம் தான் இருக்கும். பிராணன் எப்போ சலனம் பண்ணால் தான் அது பேர் பிராணன், இல்லைன்னா அது ஆகாயமாயிடுமே அப்படின்னு சொல்லும்போது, எப்பொழுது இருந்து சங்கல்ப ஜாதியே கலினே ஸ்வரூபம் அவசிஷதே, அது நிற்கும் பொழுது ஸ்வரூபம் அங்கே வெளிப்படுகிறது. அவசிஷதே பூரணமத பூரணமேவ அவசிஷதேன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பூரணம் மட்டும்தான் இருக்கிறது, அங்கே ஸ்வரூபம் தான் இருக்கும். இப்போ ஸ்வரூபத்தை எது மறைக்குது? இந்த கலினம் தானே, இந்த கலைகள் தானே, இந்த பிராண ஓட்டம் தானே. அதனால் பிராணன ஓட்டத்தை எப்படியாவது கும்பகம் பண்ணி நிறுத்தி நம்ம ஸ்வரூபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஸ்வரூபம் வந்து எப்பவும் புதுசாக உண்டாக்கப்படலை, எஞ்சி இருக்கிறதுன்னு தான் அவசிஷதே. அங்கே இருப்பது என்ன? எஞ்சி இருப்பது எப்பொழுதும் இருக்கின்ற அந்த ஆத்மா தான் இருக்கிறது, கூட்டஸ்தன் தான் இருக்கிறது. நீ கூட்டஸ்தனை என்ன பண்ணி நினச்சிருக்கிற? சரணாத்மகம், அசைபவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற. அது இன்னொன்றினுடைய அசைவை தன் மீது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் ரெண்டுமே தாதாத்மியமாக அனாதி காலத்திலே இருப்பதனால் நானே மாறிக்கொண்டிருக்கிறேன், விருத்திகள் தான் நான், சங்கல்பங்கள் தான் நான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவடையும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்திலே அங்கே பிரம்மம் தான் எஞ்சி இருக்கிறது. அவசிஷது என எஞ்சி இருக்கிறது. எவனுக்கு இந்த ஆசைகளெல்லாம் நீங்கிடுச்சோ, மற்ற விருத்திகளெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டியதில்லை, ஆசை விருத்தியை மட்டும் நீக்கினா போதும். ஆசை விருத்திகள் நீங்கிடுச்சுன்னு சொன்னால் அங்கே பிரம்மம் பிரகாசிக்கும். இதுக்காக நம்ம மனசினுடைய சங்கல்பங்களெல்லாம் நீக்கணுன்ற அவசியம் இல்லை. தன் பொருட்டு, இந்த ஆத்மாவின் சுகத்தின் பொருட்டு எந்த விருத்தி வருதாலும் அது ஆசைன்னு பேர். தன்னுடைய ராம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்பொழுதுமே ஆனந்தத்தில் இருக்குது. அது விருத்தியில் கிடைக்கின்ற ஆனந்தம் அதுக்கு ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போது விருத்திகளால் கொடுக்கப்பட்ட ஆனந்தம் பொய், அந்த விருத்திகள் சன நேரம்தான் இருக்கும். எனவே ஆனந்தமும் சன நேரம்தான். அதை நீடிக்க வைப்பதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு இந்த மனசலனங்கள் நிற்காவிட்டாலும் அது சத்துவத்திலேயே இருந்து கொண்டிருக்கும்.
அகம் துவம் ஜகத் இத்யாதௌ பிரசாந்தே திருஷ்ய சம்பிரமே. நீ அகம் என்று சொல்கிறாய், நான் என்று சொல்கிறாய், துவம் என்று சொல்கிறாய், நீ என்று சொல்கிறாய், ஜகத் என்று சொல்கிறாய், உலகம் என்று சொல்கிறாய். அகம் துவம் ஜகத் இது ஆதவ். ஆதவனா முதலியன. இந்த என என்று சொல்லப்படுவதெல்லாம் திருஷ்ய சம்பிரமே, பிரமையினால் பார்க்கின்ற பார்வை. இது பிரமை அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் மூணுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, திருப்படின்னு சொல்கிற, அல்லது நான் நீ உலகம்னு சொல்கிறது எல்லாமே ஒரே பொருள் தான். எல்லாருமே பார்க்கப்படும் பொருள். நீ உன்னையும் பார்க்கிறாய், எதிர் இருக்கிறவன் பார்க்கிறாய். தன்னிலை, முன்னிலை, பற்றக்கை, இந்த மூன்றுமே ஒரே பொருள் தான். மனோமயம். இதுதான் விஸ்வம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பிரம்மம் யார் ஒருவருக்கு நான் என்று தெரிந்து கொள்ளுதோ, பிரசாந்தே, அவனுக்கு இந்த மூன்றுமே நீங்கி விடுகின்றன, சாந்தம் அடைகின்றன. நீங்கி விடுங்கன்னா அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது சாந்தம் தருது. நானும் சாந்தம், நீயும் சாந்தம், ஜகத்தும் சாந்தம். இந்த சாந்தத்தை மூன்றும் குலைப்பதில்லை. அவன் பிரசாந்திலே இருக்கிறான். பிரசாந்தி நிலையம். அகம் துவம் ஜெகத்தித்யாதவ் பிரசாந்தே திருஷ்யம் சம்பிரமே. எப்பொழுது இது எல்லாமே சம்பிரமம், எல்லாம் வெறும் பிரமை, இது உண்மை உண்மை என்று நம்ம நினைக்கின்றதெல்லாம் பிரமை என்று சலனாத்மகம், தோன்றி தோன்றி மறைகிறது. ஒவ்வொரு சங்கல்பமும் எவ்வளோ நேரம் நிற்கும்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னோம்? என்னம்மா? டெலிஃபோன் நம்பர். டெலிஃபோன் நம்பரு நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும்? உங்களது ஞாபகம் இருக்கும், மற்றவங்களது நமக்கு நினைவில்லை இல்லையா? அறியும் பொழுது இருக்குது, அடுத்த நிமிஷமே போயிடுது. இதுதான் சங்கல்பம். ஏன் என்னுடைய நம்பர் மட்டும் நிற்குது அப்படின்னா, நீ அதை பலமுறை சங்கல்பம் பண்ணிட்ட, சித்தத்தில் நிறுத்திட்ட. முதல் தரம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இப்போ தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கே தெரியாது. அப்பப்போ நீங்கள் செக் பண்ணணும். இந்த சங்கல்பங்கள் எல்லாமே ஒரு பொருளாக வருவது காரணம் அது தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதனால்தான். இந்த வீடு வாசல் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதனால அதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். உன்னிடம் கனவுல எல்லாம் தொடர்ந்து இல்லாதனால அது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் வெளியே இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது. தொடர்ந்து இருக்குதுன்னு உனக்கு தெரியல, எப்பொழுதும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது வேற, அது பிரவாக நித்தியம். எப்பொழுதும் இருப்பது சொரூப நித்தியம். நீ பிரவாக நித்தியத்தை சொரூப நித்தியம் நினச்சி இது மாறாதது, இது நிலைக்கும், நீடிக்கும், உறவு நீடிக்கும், வாழ்க்கை நீடிக்கும், ஆனந்தம் நீடிக்கும், சொத்து சுகம் நீடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே இறைவனுடைய சங்கல்பங்கள் தான். சன நேரம் தோன்றி மறைவது தான். எல்லாமே சம்பிரமம். சியாத் தாத்ருசி கேவலதா திருஷ்யே சத்தாம் உபாகதே. எவன் ஒருவன் இவ்வாறு தாத்ருசின்னா அது போல, எது போல? இந்த கனவு போல, சங்கல்பங்களால் தோன்றி மறைகின்ற தோற்ற மாத்திரம். தோற்ற மாத்திரம்னா என்ன? தோன்றி மறைவது. அது தோற்ற மாத்திரம் தாங்க, அப்படி பூ மாதிரி தெரியுதுங்க, அது பூ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். பாம்பு மாதிரி தெரியுதுங்க, அது பாம்பு இல்லைங்க, வெறும் கயிறு அப்படிங்கிற. அப்போ பாம்புங்கிறது தோற்ற மாத்திரம்தான். அப்போ பாம்பை நம்ம தோற்ற மாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தோன்றுது இல்லை, அது தோற்றம் மாத்திரம்னு வேற போடுறோம். ஆனால் இந்த உலகத்தை தோற்ற மாத்திரம் சொல்கிறதில்ல, தோற்றம்னு சொல்கிறோம். அஞ்ஞானம் இருக்கும்போது பாம்பு தான் அங்கே இருக்கிறது, அது தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஞானம் வந்த பிறகு தோற்ற மாத்திரம் வரும். இந்த ஜகத்து தோற்றம்ங்கிறத நாம் எடுத்துக்கிட்டோம், தோற்ற மாத்திரங்கிறத தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். சியாத் தாத்ருசி, இவ்வாறு எவருவன் சியாத்னா இருக்கிறானோ, ஆகிவிட்டானோ, சியாத் இருக்கிறதோ, தாத்ருசி இவ்வாறு இவன் இருக்கிறானோ, கேவலதா இதுதான் கைவல்யம். சொரூபத்தில் நிலைத்தல், சொரூப அவஸ்தானம். ராம்
அப்படின்னு பேர். ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு பேர் ராம். திருஷ்யே சத்தாம் உபாகதே, இந்த பார்வைக்கு மாட்டும் இருக்கின்ற சத்து, தோற்ற சத்து, விவகார சத்து என்று எவன் ஒருவன் தாத்ரிசி இவ்வாறு காண்கிறானோ, தாத்ரிசின இவ்வாறு காண்கிறானோ, கேவலதா கேவலதா சியாத், அவன் கைவல்லத்தை அடைந்தவனாகி விடுகிறான் என்று இந்த 2வது மந்திரம் 4வது அத்தியாயத்திலிருந்து அடுத்த வாரம் நம்ம 3வது மந்திரத்தை பார்ப்போம்.